வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல பழனிவாழ் பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா. குருநாதர் அருணாபெருமான் திருவிழையே சரணம் சம்சமம். எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவிழா முதல் திருப்பண்ட மகா மந்திரத்தில் கௌமார எழுத்தத்து வசதி பாடல் 1658 நாகாங்க ரோமம் காட்டி என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருள் விளக்கம் பழனியாண்டன் திருவடிக்கு. இந்த பாடல் ஒளிபெற எம்பெருமான் திருவிழை நாடி பாடப்பெற்ற பாடல். தானாந்த தானந்தாத்த தானாந்த தானந்தாத்த தானாந்த தானந்தாத்த தனதான இதான் பாடலோட சந்த குறிப்பு. நாகா அங்க ரோமம் காட்டி வார் ஏந்து நாகம் காட்டி நாம ஏந்து பாலம் காட்டி அபிராம நானாங்க ராகம் காட்டி நாக இந்திர நீலம் காட்டி நாயேன் பிரகாசம் காட்டி மடலூர மேக அங்க கேசம் காட்டி வாய் ஆம்பல் வாசம் காட்டி மீது ஊர்ந்த போகம் காட்டி உயிர் இருவார் மேல் வீழ்ந்து தோயும் தூர்த்தன் மோக அந்தகாரம் தீர்க்க வேதாந்த தீபம் காட்டி அருள்வாயே. ஏகாந்த வீரம் போற்றி நீல அங்க யானம் போற்றி ஏடு ஆர்ந்த நீபம் போற்றி முகில் தாவி ஏறு ஓங்கல் ஏழும் சாய்த்த நான் 3 தோளும் போற்றி யார் வேண்டினாலும் கேட்ட பொருள் ஈயும் தியாகாங்க சீலம் போற்றி வாய் ஓய்ந்திடாது அன்று ஆர்த்து தேசாங்க சூரன் தோற்க மயிலேறி சேவி ஏந்தி தேசம் பார்க்க வேல் ஏந்தி மீனம் பூத்த தேவேந்திர லோகம் காத்த பெருமாளே. நாக அங்க ரோமம் காட்டி வார் ஏந்து நாகம் காட்டி நாமம் ஏந்து பாலம் காட்டி அபிராம நானாங்க ராகம் காட்டி நாக இந்திர நீலம் காட்டி நாயன் பிரகாசம் காட்டி மடல் ஊர மேக அங்க கேசம் காட்டி வாயாம்பல் வாசம் காட்டி மீது ஊர்ந்த போகம் காட்டி உயிரீர்வார் மேல் வீழ்ந்து தோயும் தூர்த்தன் மோகாந்தகாரம் தீர்க்க வேதாந்த தீபம் காட்டி அருள்வாயே அப்படின்னு முதல் பதில் சுவாமி வேண்டுகிறார். அதாவது நாக அங்கம் பாம்பு போன்ற அங்கமாகிய அல்குலின் மீது உள்ள ரோமத்தை காட்டி வார் அப்படின்னா ரவிக்கு அணிந்துள்ளதும் அல்லது நாகம் மலை போன்றதுமான கொங்கையை காட்டி நாமம் ஏந்து அச்சம் தரும் அல்லது புகழத்தக்க பாலம்னு இந்த இடத்துல நெற்றியை காட்டி அபிராம அழகிய நானாங்க ராகம் பலவிதமான அங்க ராகம் உடம்பில் பூசுவதற்குரிய பரிமள திரவியங்களை அல்லது பலவித ராகங்களை காட்டி நாகேந்திர நீலம் நாகம் தேவர் உலகின்று கொண்டு வரப்பட்ட இந்திர நீல மலர் நீலோர்பல மலர் போன்ற கண்களை காட்டி நாயன் அடியேன் கொண்டுள்ள பிரகாசம் அதாவது மோகத்தின் ஒளியை காட்டி வெளிப்படுத்தி மடல் ஊற ஏறும்படி மேக அங்க கேசம் காட்டி கருமேக அங்கம் உருப்பாம் கேசம் கூந்தலை காட்டி வாயாம்பல் ஆம்பல மலர் போன்ற வாயின் நறுமணம் காட்டி மேலே அனுபவிக்கும் போக சுகத்தை காட்டி உயிரை அறுப்பவரான பொதுமகளின் மேலே விழுந்து புணரும் காமூனாகிய துஷ்டனாகிய என்னுடைய காமமயக்கம் என்னுடைய அந்த அந்தகார இருளை நீக்க ஒழிக்க நீ வேதத்தின் முடிவாகிய உண்மை பொருளை எனக்கு காட்டி அருள் புரிவாயாக வேண்டுகிறார். 2வது பதில ரொம்ப அற்புதமான வரிகள். ஏகாந்த வீரம் போற்றி நீலாங்க யானம் போற்றி ஏடார்ந்த நீபம் போற்றி முகில் தாவி ஏதோங்கள் ஏழும் சாய்த்த 4 தோளும் போற்றி யார் வேண்டினாலும் கேட்ட பொருளையும் தியாகாங்க சீலம் போற்றி வாய் ஓய்ந்திடாது அன்று ஆர்த்து தேசாங்க சூரன் தோற்க மயிலேறி சேவி ஏந்தி தேசம் பார்க்க வேலேந்தி மீனம் பூத்த தேவேந்திர லோகம் காத்த பெருமாளே அப்படின்னு முடிகிறார். தனிப்பட்ட அதாவது இணையற்ற உன்னுடைய வீரத்தை போற்றுகின்றேன். நீல நிற அங்கத்தை உடலினுடைய யானம் உன்னுடைய விமானமா மயிலை போற்றுகின்றேன். மலர் நிறைந்த கடப்ப மாலையை போற்றுகின்றேன். மேயங்கள் தாவி ஏரோங்கள் ஏழும் மேலேயே ஏறி படியும் மலைகள் ஏழினையும் சாய்த்த தொலைத்த அழித்த உன்னுடைய நான் 12 தோள்களையும் போற்றுகின்றேன். யார் வேண்டிக் கொண்டாலும் அவரவர் கேட்ட பொருளை வரத்தை தந்தருளும் உன்னுடைய தியாகாங்க சீலம் அப்படின்னா கொடை பெருமை அலங்கார குணத்தை போற்றுகின்றேன். வாயோயாமல் முன்னாடில் கூச்சலிட்டவனும் தச அங்கத்தை உடையவனுமான சூரன் தோற்று போக மயிலில் ஏறி சேவலை கொடியாக பிடித்து தேசத்தோ நாட்டில் உள்ளோர் கண்டுகளிக்க வேலாயுத்தை ஏந்தி நட்சத்திரங்கள் விளங்கி நின்ற தேவேந்திர லோகத்தை காத்தழித்த பெருமாளே வேதாந்த தீபம் காட்டி அருள்வாயே. இந்த பாடலில் இந்திர நீலம் அப்படின்னா கருங்கோடை இந்திரம் மேன்மையானது. நாகம் இருந்து சொர்க்கம் பொன்னுலகத்தை சேர்ந்த ஒரு நீல நிறத்து மலர். அடுத்தது வாயாம்பல் ஆம்பலம் போதுகாட்டும் அநீதிகள் பவளச் செவ்வாயும்பார் நைடத்தில். அடுத்தது ஏர் ஓங்கல் ஏழும் சாய்த்த ஓங்கல் 7 சாய்த்தது அப்படின்னா 7 கிரி அட்டது. இது நம்ம ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம். இன்னொரு வரலாறு இருக்குது. அதாவது
இறைவனுடைய இடது பாகத்தை வேண்டி தேவி காஞ்சியிலிருந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழியில் தேவி தங்குவதற்காக வாழை மரங்கள் கொண்டு குமரவேல் வந்து ஒரு பந்தல் கொண்டு வைத்தார். தேவி குமரன் நோக்கி நீ உன்னுடைய கைவேலை ஏவி வந்தனம் செய்ய நல்ல நீர் வரவழைப்பாயாகன்னு சொன்னான். கண்டபிரான் செலுத்திய வேல் பாய்ந்து சென்று போதவான், புத்திராண்டன், புருகூதன், போதன், பாண்டரங்கன், சோமன், வாமன் என்று சொல்லப்பட்ட 7 பேரையும் அவர்கள் இருந்து 7 மலையும் வீட்டி அடித்து நல்ல தண்ணீர் நதியை அழைத்து வந்தது. அந்த நதி தான் சேயார். சேய் வரவழைத்த ஆறு, அதான் சேயார். 7 பேருடைய வரலாறு. அதாவது அனந்தமாபுரம் அப்படிங்கிற ஊரில் 7 பிராமணர்கள் பல தீவினைகள்லாம் செய்து பின்பு அந்த தீவினை தீர வேண்டி பிரம்மனை கொடுத்து தவம் பண்ணாங்க. பிரம்மன், நீங்கள் 7 பேரும் 7 மலைகளில் இருந்து தவம் செஞ்சீங்கன்னா முருகவேல் ஜலம் வேண்டி வேலை விடுவார். அது உங்களையும் உங்கள் பாவத்தையும் அது மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கும் மலைகளையும் பொடிப்படுத்தும் சொல்லி போனார். இதுவே 7 கிரி பிளந்த வரலாறு. காதலால் எரிஞ்சி கந்தன் ஏவினான் கைவேல் அவ்வேல் போதவான், புத்திராண்டன், புகழ்புருதன், போதன், வாதில், பாண்டரங்கன், சோமன், வாமன் என்பவரை வாட்டி மீதில் 7 கிரியை வீட்டி கொணர்ந்து வேலை நீத்தம் எழுவரையும் அதிலிருக்கும் எழுவரையும் பிளந்தது நீ எறிந்த கூர்வேல் அப்படின்னு அருணாச்சல புராணத்தை சொல்றார். அடுத்தது யார் வேண்டினாலும் கேட்ட பொருளையும். சார், இது ரொம்ப அற்புதமான ஒரு இணக்கமான நெஞ்சை தொடர்றதில் பிழிகின்ற வரிகள். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அர்த்தம். அடுத்தது தேசாங்கம் அப்படின்னா தேசாங்கம் சொல்லணும்னா தசாங்கம். நாமம், நாடு, ஊர், ஆறு, மலை, ஊர்தி, படை, முரசு, தார், கொடி அப்படின்னு திருவாசகம் சொல்லுது. யானை, நாடு, ஊர், ஆறு, மலை, குதிரை, தேர், முரசு, தார், கொடி. திவாகரத்தில் இருக்கு. மலை, ஆறு, நாடு, நகர், குதிரை, களிறு, மாலை, கொடி, முரசு, ஆணை. ஆணைக்கு பதிலாக தானை அல்லது செங்கோல் போன்ற 10 அரசியல் உறுப்புகள். இதெல்லாம் பல்வேறு நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாழேந்திடா அன்றார்ந்த தீதார்ந்த சூரன்னு இந்த இடத்துல ஒரு பாடபேதமும் உண்டு. தேசாங்க சூரன் துர்க்க மயில் அதுக்கு. அடுத்தது சேவனா சேவல். இந்த பாடலில் 5, 6, 7 அடிகளில் முருகனுடைய துதிக்குரிய பாகங்கள் இருக்கு. இந்த 3 அடியும் என்ன? ஏகாந்த வீரம் போற்று, நீலாங்க யானம் போற்று, ஏடாந்த தீபம் போற்று, முகில் தாவி ஏறோங்கள், 7 சாய்த்த 4 போற்று, யார் வேண்டினாலும் கேட்ட பொருளில் தியாகாங்க சீலம் போற்று வரைக்கும் எம்பெருமான் முருகவேளை துதிப்பதற்கான அற்புதமான துதி. இப்போ இந்த பாடல் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாம்பு போன்ற அங்கமாகிய பெண்குறியின் ரோமத்தை காட்டி, கச்சணிந்த மலை போன்ற மார்பகங்களை காட்டி, புகழத்தக்க நெற்றியை காட்டி, அழகிய பலவிதமான வாசனை மிக்க திரவியங்களை காட்டி, தேவலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நீலோர்பல மலர் போன்ற கண்களை காட்டி, அடியேன் என் முகத்தை வெளிப்படுத்தி மடலை எறும்படி மேகம் போல கருமையான கூந்தலை காட்டி, ஆம்பல் போன்ற வாயின் நறுமணத்தை காட்டி, மேலே படுத்து அனுபவிக்கும் போகசுகத்தை காட்டி, உயிரை வாங்குபவரான விலைமாதர்களின் மேலே விழுந்து புணரும் துஷ்ணாகிய என்னுடைய காமமயக்கம் என்ற இருளை நீக்க வேதத்தின் முடிவாகிய உண்மை பொருளை காட்டி எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார். யார்கிட்ட? 2வது பகுதி பூரா அற்புதமான வார்த்தைகள் கொற்றார் குருநாதர். இணையில்லாத உன்னுடைய வீரத்தை போற்றுகிறேன், நீல நிற அங்கத்தை உடைய உன்னுடைய விமானமாகிய மயிலை போற்றுகின்றேன், மலர்கள் நிறைந்த கடப்ப மாலையை போற்றுகின்றேன், மேகங்கள் தாவி மேலேறி படியும் சூரனுடைய 7 மலைகளையும் துளைத்த உன்னுடைய 12 புயங்களையும் போற்றுகின்றேன். யார் வேண்டிக் கொண்டாலும் கேட்ட வரத்தை கொடுத்தருளும் கொடைப்பெருமை கொண்ட உன்னுடைய அலங்கார குணத்தை போற்றுகின்றேன். வாயோயாமல் முன்பு கூச்சலிட்டவன் 10 உறுப்புகளை உடையவனுமாகிய சூரன் தோற்றுப்போக மயிலின் மீது ஏறி சேவல் கொடியை கையில் ஏந்தி நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் காணும்படி வேலாயத்தை தாங்கி நட்சத்திரங்கள் விளங்கி நின்ற தேவர்களை விண்ணுலகத்தை காப்பாற்றிய பெருமாளே, வேதத்தின் முடிவாகிய உண்மை பொருளை காட்டி எனக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டிக் கொண்டுள்ள பாடலை பழனாபுரி ஆண்டவனின் திருப்பாத்து சமர்ப்பித்த அவர்களுக்கு பார்க்கிறோம். முருகர் அருணா பெருமாள் விஜய் வெற்றிவேல் முருகனுக்கு முருகா 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 முருகா.